இப்போ சில பேருடைய வாழ்க்கையில் மகள் வந்த நேரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, அவருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துன்றாங்க. அதே மாதிரி மனைவி வந்த நேரம் மிகப்பெரிய மாறுதல்கள் கொண்டு வந்ததுன்றாங்க. இது எப்படி நடக்குது? அதாங்கய்யா 7ஆம் இடங்கிறது மனைவிங்கய்யா. 7ஆம் இடங்கிறது மனைவி. 7 குடைவர் அப்படிங்கிறவர் மனைவி. மனைவிக்கான கிரகம் 7 குடைவர். மனைவிக்கான கிரகம் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனுக்கு அடுத்து வரிசையாக சுபகிரகங்கள் இருக்கணும். அப்போ திருமணங்கிற விஷயத்தை இயக்குனதுக்கப்புறம் இவருக்கு பூரா வளர்ச்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் வளர்ச்சியாக இருக்கும். சரி, சுக்கிரனுக்கு பிறகு பூரா அசுப கிரகம் இருக்குது, அல்லது 7 கூட 7ஆம் பாவகத்துக்கு அடுத்த பக்கம் அசுப கிரகங்கள் இருக்குது. இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் கஷ்டம் வரும். சுக்கிரனுக்கு அப்புறம் வளர்ச்சி இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அல்லது 7ஆம் இடத்துக்கு அப்புறம் வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு அதிபதிக்கு அடுத்து சுப கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி. 5ஆம் இடத்துக்கு அடுத்து அசுப கிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மைனஸ். இவ்வளோதாங்க கான்செப்ட், அவ்வளோதான். அப்போ இவங்களுடைய தசாபுத்தி எப்போ நடக்குங்கிறத தசாபுத்தி சொல்லிடும். இது எப்போ அந்த குழந்தை பிறந்து எத்தனை நாள் கழிச்சு கஷ்டம். ஒரு ஜாதத்துலங்க 5 கூடையவனுக்கு அடுத்து 8 கூடையவன் குழந்தை பிறந்தோன்னே ஆக்சிடென்ட் ஆச்சா ஆமாங்கிறாரு. அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாரு. அதே எனக்கு இன்சூரன்ஸில் பணம் பெருசாக கிளைம் ஆகி வந்துச்சுங்கிறாரு, வழக்கு போட்டு பெருசாக வந்துச்சுங்கிறாரு. 8ங்கிறது விபத்து, 8 இன்சூரன்ஸுங்கய்யா. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு அடுத்து ஒருத்தருக்கு 8ஆம் இடம் இருக்குது. இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது கேஸ் ஏஜென்சி எடுத்தீங்களா? ஆமாங்க கேஸ் ஏஜென்சி எடுத்தேங்கிறாரு. அவருக்கு விபத்து வரல, அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கேஸ் ஏஜென்சி வருது. 8ஆம் இடங்கிறது பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிறது. அதுக்கடுத்து அவருக்கு சுபர் இருக்கு. நான் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் கேட்டே வரேன். இல்லைங்க எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் நடக்கலைங்க. யோசிச்சு பார்க்கும்போது, சார் அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஏஜென்சி வந்துச்சானா? ஆமாம் சார்ங்கிற. 5 கூடையவனுக்கு அடுத்து 5 கூடையவனுக்கு அடுத்து செவ்வாய் இருந்தாங்க ஐயா. அந்த குழந்தை பிறந்தோடனே சொத்து வாங்கிடுவாங்க ஐயா. குழந்தை பிறந்தோடனே சொத்து வாங்கிடுவாங்க. ஒரு அம்மா ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல 5 கூடையவர் இருக்காரு. 4ஆம் இடத்துல 5 கூடையவர் இருக்காரு. இன்னொரு அம்மா ஜாதகத்தில் 4 கூடையும் கூட 5 கூடையும் சேர்ந்துருக்கான். அம்மா இந்த பையன் தாய்மை அடைஞ்சதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சொத்து வாங்கினீங்களான்னா ஆமாங்கிறாங்க. அந்த 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 காரகத்துவம் வேலை செய்யுதுங்க.